வணக்கம் நண்பர்களே. நாட்டின் அரசியல் மற்றும் இராணுவ பகுப்பாய்வை வெளிச்சம் போடும் மேடைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு சாதாரண எல்லை சிக்கல் அல்ல. இது நமது வடகிழக்கு இந்தியாவின் உயிர்நாடி, சிலிகுரி நடைபாதை, உலகம் சிக்கன் நேக் என்று அழைக்கிறது. இந்த மெல்லிய நிலப்பகுதியின் மீது இப்போது ஒரு புயல் உருவாகி வருகிறது. பங்களாதேஷ் மண்ணில் இந்தியா தனது 75 அதிநவீன போர் விமானங்களை அனுப்ப தயாராக இருப்பதாக வெளிவந்த செய்தி நாட்டை முழுவதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏன் இந்த தயாரிப்பு? பங்களாதேஷ் திடீரென இந்தியாவின் நண்பனாகிவிட்டதா? இல்லை நண்பர்களே, இது நட்பு அல்ல. இது நட்பின் முகமூடி போட்டு நடக்கும் பகைமை பயிற்சி. நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெளிவாக கூறியுள்ளார். நீங்கள் ஒரு தவறான அடியை எடுத்தால் அந்த 22 கிலோமீட்டர் பகுதியை நாம் 220 கிலோமீட்டராக மாற்றிவிடுவோம். இது ஒரு அச்சுறுத்தல் அல்ல, இது ஒரு பதிலடி அறிவிப்பு. இந்தியா இனி மௌனமாக உட்காராது என்பதற்கான தெளிவான செய்தி இது. நண்பர்களே, இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை. நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள். இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன். நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த கதையின் ஆணிவேர் நமது வரலாற்று தவறான 10,971 வருடத்தின் அந்த அடையாத போர். அந்த காலத்தில் நீண்ட நோக்கு மூலோபாயம் இருந்திருந்தால் இன்று இந்த வழித்தடம் 200 அல்லது 300 கிலோமீட்டர் அகலமாய் இருந்திருக்கும். ஆனால் அதை நோக்கமுடன் மிகவும் மெல்லியதாக வைத்தார்கள். இந்தியாவை எப்போதும் அழுத்தத்தில் வைக்க முடியும் விதமாக, தேவைப்பட்டால் இந்த பலவீனமான நரம்பை பிடித்து வடகிழக்கில் உள்ள நமது 4 கோடி மக்களுடனான தொடர்பை வெட்டலாம் என்பதே அவர்களின் நோக்கம். இந்த நிலையை மாற்ற மோடி அரசு இப்போது நேரடியாக படிவெளியில் இறங்கியுள்ளது. ஆனால் இது பங்களாதேஷின் தனித்த செயல் மட்டுமல்ல. இது சீனா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சேர்ந்து திட்டமிட்ட ஒரு மூலோபாய சதித்திட்டத்தின் பகுதி. நமது உளவுத்துறை அறிக்கைகள் தெளிவாக சொல்கின்றன. இந்த 3 நாடுகளும் ஒரே இலக்கை குறியாக கொண்டுள்ளன: இந்த நடைபாதையை தடுக்க மற்றும் வெட்ட வேண்டும். சீனா நேரடியாக போரில் இறங்காது. அது தனது பினாமி போரை தொடங்கியுள்ளது. பங்களாதேஷின் வடக்கு எல்லையில் சீனா அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவியுள்ளது. அது எங்கள் தாழ்வாக பறக்கும் விமானங்களை கூட மீட்டர் அளவில் பிடிக்க முடியும். அங்கே 10 முதல் 12 போர் விமானங்களை மறைத்து வைக்க பெரும் ஹேங்கர்கள் ஏற்கனவே உருவாகியுள்ளன. பங்களாதேஷ் மூத்த அதிகாரிகள் அங்கு சென்று சீன பிரதிநிதிகளுக்கு அந்த மையத்தை காட்டியதும் நடந்துவிட்டது. சீனாவின் திட்டம் தெளிவு: பங்களாதேஷை ஒரு கத்தியாக மாற்றி நமது கவனத்தை பல முனைகளில் பிளக்க வேண்டும். அது திபெத்தில் தனது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வருகிறது, ஆனால் பயன்படுத்தாது. மாறாக நாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, தேவைப்பட்டால் மியான்மர் என 4 முனைகளிலும் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதே அதன் திட்டம். பாகிஸ்தானும் தன் பழைய போக்கை விட்டதில்லை. பங்களாதேஷில் முகமது யூனுஸ் என்ற நபர் பாகிஸ்தான் மிலிட்டரி அதிகாரிகளை சிக்கன் நெக் அருகே அழைத்துச் சென்றார். ஏன் ஒரு பாகிஸ்தானிய ஜெனரல் அந்த மெல்லிய நிலப்பகுதிக்கு செல்ல வேண்டி வந்தார்? அதற்கான பதில் அமெரிக்காவின் பழைய திட்டத்தில் உள்ளது. சீனாவுக்கு பங்களாதேஷ் மூலம் நேரடி பாதை தர வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். இது ஒரு தூதரக ஆட்டம் அல்ல, இது இந்தியாவை மூலோபாய ரீதியாக வெட்டும் திட்டம். பங்களாதேஷ் பாகிஸ்தானுடன் கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற வரைபடத்தையும் பகிர்ந்துள்ளது. இதில் துருக்கி போன்ற நாடுகளும் சேர்ந்துள்ளன. இவை அனைத்தும் சம்பவ சாத்தியமா? இல்லை, இது திட்டமிட்ட மூலோபாயம். ஆனால் இந்தியா தூங்கவில்லை. இங்கேதான் கதை திருப்பமடைகிறது. இந்தியா தன் பாதுகாப்பு திட்டத்தை மாற்றியுள்ளது. இனி பாதுகாப்பு மட்டுமல்ல, தாக்குதல் மனநிலையில் நாம் இருக்கிறோம். இந்திய இராணுவம் தன் சமூக ஊடகங்களில்
ஒரு மறைகுறி செய்தியை வெளியிட்டது. நிழலும் எஃப்க்கும் அடுத்த வாரம் ஏதோ பெரியது நடக்கப் போகிறது. இது எதிரிகளுக்கான கவுண்டவுன். 2 பெரும் நடவடிக்கைகள் அதற்கான உறுதிச் சான்றுகள். முதல், நவம்பர் 9ஆம் தேதி கவுகாத்தியில் மெகா விமான கண்காட்சி தொடங்குகிறது. அதில் சுகோய், ரஃபேல், தேஜஸ், மிராஜ், அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் உட்பட 75 விமானங்கள் ஏககுரலாக வானில் பறக்கப் போகின்றன. இரண்டாவது, ஆபரேஷன் பூர்வ பிரச்சண்ட பிரகார் என்ற பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. முப்படைகளும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் யுத்த ஒத்திகை நடத்துகின்றன. இவை அனைத்தும் ஆபரேஷன் திரிசூல் என்ற மற்றொரு பயிற்சியுடன் இணைந்து செயல்படுகின்றன. அது ஏற்கனவே பாகிஸ்தானின் முதுகெலும்பை உடைத்துள்ளது. மிகப்பெரிய செய்தி, இந்தியா இப்போது தன் சிக்கன் நெக் பகுதியை ஒரு கட்டிடக் கோட்டையாக மாற்றிவிட்டது. சில தவறான பிரசாரங்கள் அது 22 கிலோமீட்டரில் இருந்தது 60 கிலோமீட்டராக அகழ்ந்துவிட்டது எனக் கூறின. இது முழுக்க தவறு. அதற்காகவே பூனி, கிஷன்கர், சோப்ரா என்ற இடங்களில் 3 புதிய இராணுவ காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு காவல் நிறுத்தப்பட்டுள்ள படைகள் பிரம்மாஸ்திரா கார்ப்ஸ் மற்றும் திரிசக்தி கார்ப்ஸ், ரஃபேல், பிரம்மோஸ், SR-10,000 போன்ற மாபெரும் ஆயுதங்கள் அங்கு செயல்பாட்டில் உள்ளன. இதற்கிடையில் இந்தியா அமெரிக்க வர்த்தகர்களிடமிருந்து 113 தேஜஸ் விமான என்ஜின்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களுக்கான ஆர்டர்களை விட்டுள்ளது. இது பாகிஸ்தானின் முழு பாதுகாப்பு பட்ஜெட்டை விட அதிகம். ஏன் இத்தனை பெரும் செலவு? இப்போது நாம் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, முந்தைய தவறுகளை சரிசெய்யவும் தாக்குதலுக்கு தயாராகவும் இருக்கிறோம். அமெரிக்காவிற்கும் தெளிவான செய்தி விட்டுள்ளோம். உங்களுக்கு ஆர்டர் வேண்டுமா? சரி, ஆனால் நாங்கள் பாகிஸ்தான் அல்லது பங்களாதேஷுடன் கணக்கை தீர்க்கும்போது நீங்கள் தலையிட மாட்டீர்கள். அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸிற்கும் செய்தி சென்றுள்ளது. பங்களாதேஷில் எதுவும் நடந்தால் நீங்கள் உங்கள் எல்லையிலிருந்து எங்களை ஆதரிக்க வேண்டும். இதற்காகவே அசாமில் S-400 பேட்டரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இப்போது இந்தியாவின் சொல் தெளிவு, இந்த தினசரி துஷ்பிரயோகம் முடிவுக்கு வர வேண்டும். இந்த நிலை எல்லைகளில் மட்டுமல்ல, எதிரி நாட்டின் உள் அரசியலிலும் தீயை பரவச் செய்துள்ளது. பாகிஸ்தானின் பஷ்தூன் மாநில தலைவர் தனது மக்கள் பஞ்சாபி இராணுவத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள், இப்போது சுதந்திரம் வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார். இம்ரான் கான் கூட சிறையிலிருந்து பாகிஸ்தானின் இராணுவ மூத்த தலைவர்கள் நாட்டை விற்கிறார்கள் என்று பேசத் தொடங்கியுள்ளார். இதற்கிடையில் இலங்கையும் இந்தியாவின் நவிகேஷன் அமைப்பில் சேர முடிவெடுத்துள்ளது. இந்த அனைத்தும் ஒரு புதிய மாற்றத்தின் சுட்டுச்சின்னங்கள். பழைய CA அறிக்கைகள் சொல்லும்படி இந்திரா காந்தி அணு தாக்குதலை பயந்ததால் தள்ளி நின்றார். ஆனால் இப்போது ஜெய்சங்கர் மற்றும் அஜித் தோவல் தெளிவாக சொல்கின்றனர், அந்த தவறு மீண்டும் நடக்காது. முகமது யூனுஸ் கனவு காணும் கிரேட்டர் பங்களாதேஷ் இப்போது அவருக்கே கல்லறையாக மாறிவிட்டது. இந்தியாவின் சொல் இப்போது ஒரே திசையில் செல்லுகிறது. இனி முதுகில் குத்தமில்லை, நேருக்கு நேராக பதில். வடக்கிலும் தெற்கிலும் பயிற்சிகள் நடக்கின்றன. எல்லைகளில் இடைவிடாத தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிரியின் திட்டம் என்னவாக இருந்தாலும் இந்தியாவின் இச்சை அதை மீறி செல்லும். இன்று சிக்கன் நெக் நமது பலவீனம் இல்லை, அது நமது புதிய கோட்டை. இனி அதை யாராலும் தடுக்க முடியாது. அஜித் தோவல் சொன்னது போல் இப்போது நாம் வரலாற்றின் தவறுகளை சரிசெய்யப் போகிறோம். நமது உண்மையான வலிமையை உலகம் பார்க்கப் போகிறது. ஜெய் ஹிந்த்.